அதாவது சுன்னத்துல் ஜாஹிலியா அப்படின்னு சொன்னேன். முப்தகில் ஃபில் இஸ்லாமி சுன்னத்துல் ஜாஹிலியா, இஸ்லாத்தில் இருந்து கொண்டு ஜாஹிலிய காலத்து சுன்னத்தை விரும்புகின்றவர், கேட்கின்றவர், தேடுகின்றவர் என்று சொன்னோம். அது என்ன சுன்னத்துன்றாலே ஜாஹிலியத்துக்கு எதிரானது மாதிரி சுன்னத்துல் ஜாஹிலியாண்டா அது எப்படி அப்படின்றதுன்னா, சுன்னா என்ற வார்த்தை இஸ்லாம் வர்றதுக்கு முன்னாலும் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை, அரபு வார்த்தை. அது சுன்னா என்றது பொதுவாக இருக்கின்ற வழிமுறை. சுன்னான்ற நேரடி கருத்து வழிமுறை. உதாரணம் அல்லாஹு தாலா குர்ஆனில் சுன்னத்துல்லான்றான், அல்லாஹ்வுடைய சுன்னத் என்றான். அல்லாஹ்வுடைய சுன்னத்து யாருக்கும் செய்யலாது. அல்லாஹ்வுடைய சுன்னத் யாருக்கும் செய்ய. அல்லாஹ்வுடைய சுன்னத்துனா என்ன தெரியுமா? அல்லாஹ் எப்படி நிர்வாகம் செய்வான், அல்லாஹ் எப்படி நடந்து கொள்வான் என்பது அல்லாஹ்வுடைய சுன்னா. உதாரணமாக அல்லாஹ் என்ன சொல்கிறான்டா, நான் நபிமார்களை அனுப்புவேன், அத்தாட்சிகளை கொடுப்பேன், நிராகரித்தா அழிப்பேன். இது ஏண்ட சுன்னா, இதில் மாற்றம் இல்லை என்றான். இது நம்ம பின்பற்றுமா? இது ஏண்ட சுன்னா, இதில் மாற்றம் இல்லை. சுன்னத்துல்லா, இதில் நான் மாற்றம் செய்ய. அல்லாஹ்வுடைய சுன்னா எப்போ எப்படி இருக்குமெண்டா ஒரே மாதிரி இருக்கும், அதில் மாற்றம் என்ன செய்யாது. எனவே சுன்னா என்றா என்னன்னா வழி, சன்னேண்டா வழி அமைத்தான், வழி அமைத்தான். இது அரபு மொழியில் உள்ளது, அதனால தான் சுன்னத்துல்லான்னு வருது. அதே போல் இன்னொரு செய்தி நம்ம இதில் பார்த்தோம். சுன்னத்துல் ஜாஹிலியா மட்டுமல்ல, ஃபைன்னஹு அவ்வலு மன் சன்னல் கத்ல், கொலையை முதலாவது சுன்னத்தாக்கினவர் யார்? ஆதமுடைய மகன் என்றோம். அப்போ அங்கே என்ன வருது? சன்னேண்டா சுன்னத்தாக்கினார். அப்போ அது மோசமான வழிமுறை. எனவே வழிமுறை ஆக்குறது, வழிமுறை என்ற பெயர் தான் சுன்னத் அப்படி என்றது. அதே நேரம் இஸ்லாமிய வழக்கில் இது மொழி வழக்கு. நான் சொன்னது என்ன? மொழி வழக்கு. இஸ்லாமிய வழக்கில் உதாரணம் அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா, வமாகான சலாத்துஹும் இந்தல் பைத்தி இல்லா முக்காஅம் வ தஸ்தியா, அவர்களுடைய அதாவது வணக்க சலாத்தாக காபத்துல்லால இருந்ததெல்லாம், அவர்களுடைய சலாத்தாக காபத்துல்லாவில் இருந்ததெல்லாம் யாருடைய? ஜாஹிலிய மக்களுடைய. அப்புறம் ஜாஹிலிய மக்கள் தொழுதாங்களா? சலாத்துன்னு வருது, சலாண்டு வருது. அங்கே சலாண்டா மொழி. என்ன அர்த்தம்? மொழியில் அர்த்தம். உதாரணமாக வலா தயம்மமு குர்ஆனில் வருது. அர்த்தம் என்ன? வலா தயம்மமு, தயம்மம் செய்ய வேண்டாம். தயம்மும் அதானே அர்த்தம். வலா தயம்மமுல் ஹபீஸ். ஆனால் அதை சேர்த்து பார்த்தா உங்களுக்கு விளங்கும். நீங்கள் தர்மம் செய்கிற நேரத்தில் எது வேஸ்ட்டாக போகிறதோ அதை தயம்மம் செய்ய வேண்டாம். அப்படின்னா என்ன? தேடி போக வேண்டாம். தர்மம் செய்கிற டைமில் எது நம்மளுக்கு யூஸ் ஆகுதோ அதை பார்த்து என்ன செய்வோம்? தர்மம் செய்யன்னு செய்ய வேண்டாம். வலா தயம்மமுண்டா, தயம்மம்னு அர்த்தம் என்ன தெரியுமா? தேடி போகிறது. தயம்மம்டா தேடி போகிறதுன்னு அர்த்தம். எனவே குர்ஆனில் தயம்மம் செய்ய வேண்டாம்னு அன்றைக்கி சொல்ல இல்லாது, அங்கே மொழி கருத்து, அங்கே மொழி கருத்து. எனவே மொழி கருத்துன்னு ஒன்று இருக்குது. மொழி அது சொல்கிறது ஹக்கீகா அல் லுகவியா, லுகாவுடைய ஒரு அர்த்தம். இரண்டாவது மார்க்க வழக்கம், அதாவது அல் ஹக்கீகா ஷரஇய்யா, மார்க்க வளமை ஒன்று இருக்குது. மார்க்க வளமையில் தொழுகைக்கு அர்த்தம் வேறு, ஜக்காத்துக்கு அர்த்தம் வேறு. அதாவது மொழி வர்த்த அர்த்தத்தை விட சுருங்கிய அர்த்தமாக சில நேரத்தில் இருக்கும், மொழிയുടെ அர்த்தம் விரிவாக இருக்கும். அல்லது மொழிയുടെ அர்த்தம் சுருங்கியதாக இருக்கும், மார்க்கத்தின் அர்த்தம் என்ன செய்யும்? விரிஞ்சதாக என்ன செய்ய பிடிக்கும். இப்போ சுன்னான்றது மார்க்க அர்த்தத்தில் என்னன்னா ரெண்டு அர்த்தம் இருக்குது மார்க்க ரீதியாக. ஒன்று, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு மார்க்கமாக செய்தவைகள் அனைத்தும், சொன்னவைகள் அனைத்தும் என்ன? சுன்னா. மார்க்கமாக சொன்னவைகள் செய்தவைகள் அனைத்தும். ஹதீதுக்கும் சுன்னாவுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஹதீதுன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல், செயல், அங்கீகாரம், குணரீதியான உடல் ரீதியான பண்புகள். சொல், செயல், அங்கீகாரம், குண மற்றும் உடல் ரீதியான பண்புகள் எல்லாமே என்ன? ஹதீஸ். ஹதீஸ் எல்லாம் சுன்னாவான்னு கேட்டால் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்கள் அழகாக இருந்தது, சுன்னாவாது? ஹதீஸ். ஆனால் அது சுன்னா இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 7 குழந்தை, சுன்னாவாது? ஹதீஸ். சுன்னாண்டா அந்த ஹதீஸில் எது ஷரீஆவோ, எது மார்க்கமோ அது என்ன? சுன்னா. இது முதல் அர்த்தம். அப்போ இந்த சுன்னாண்டா என்ன? இப்போ இங்கே சுன்னாண்டா வெறும் சுன்னா இல்லாது, சுன்னத்துன் நபி, அந்த நான் இல்லாமல் சொல்கிறோம். அதை சுன்னத்துன் நபி, நபியின் வழிமுறை. அப்போ பிரச்சனை முடிஞ்சுது. சுன்னத்துல் ஜாஹிலியா, ஜாஹிலிய வழிமுறை. சுன்னத்துன் நபி, நபியுடைய சுன்னா. சுன்னத்துல்லா, அல்லாஹ்வுடைய வழிமுறை. இதுதான் விஷயம். விளங்கிட்டா? சுன்னத்து இப்னி ஆதம், ஆதமுடைய மகனுடைய சுன்னா, இதான் இது. இப்போ சுன்னத்துன் நபி என்ன இது? இன்னொன்று பிற்காலத்தில் ஃபிக்ஹில் வழங்கப்படுற அர்த்தம். சட்ட பகுதி இருக்குது, ஃபிக்ஹ் சட்டக்கலை, இதில் வழங்கப்படுற அர்த்தம் என்ன? சுன்னத் என்றால் ஃபர்து இல்லை, கடமை இல்லை. நாங்கள் எப்படி பழகிக்கிறோம்னா, இது சுன்னா, இது சுன்னத், ரெண்டு ஒன்று தான். இதுக்கு சுன்னாண்டுவோம், இதுக்கு சுன்னத் அப்படின்னுவோம். ரெண்டுமே சுன்னாண்டு அரபில் சொல்லணும். நம்ம வளமையில் அப்படி சொல்கிறோம், சுன்னத். இங்கே சுன்னாண்டா என்ன? எது கடமை இல்லையோ அது சுன்னத்து. பழகிட்டவங்களுக்கு இது ஃபிக்ஹ் வளமை. ஃபிக்ஹுடைய ஒரு துறை. இங்கே சொல்கிற இஸ்திலா டேம்
வழங்கிட்டானே. அப்போ அந்த டேர்மில் இப்படி தான் வழங்கப்படும். என்ன ஃபிக்ஹில் சுன்னா என்றால் ஹதீஸ் கலையில் சுன்னா என்றா ரசூல்லாங்க ஷரியாவாக செய்த எல்லாமே சுன்னா. ஃபிக்ஹில் சுன்னத்தண்டா எது வாஜிப் எது சுன்னத், கடமை அல்லாதவைகளுக்கு என்ன சொல்லுவாங்க சுன்னத்துன்னுவாங்க. நம்மகிட்ட ஒரு வழக்கம் முடியும் ஹத்னா செய்கிறது சுன்னத்து, அது வேறு விளங்கிட்டா. சுன்னத்து செய்கிறது அப்படின்னு அது எப்படி வந்ததுன்னு நல்லா தான் விளங்கு. வரலாறு நான் நிறைய படிச்செல்லாம் பார்த்தேன். அது சுன்னத்து எப்படி வந்ததுன்னு விளங்கலை. ஏன்னா ஹத்னாவை ஒருவேளை வாஜிப் இல்லைன்னு எடுத்துக்கணும்னா அப்படியும் இல்லை. நம்ம உலகத்தில் இஸ்லாத்துக்கு வரதுக்கு முன்னாலே அவன்கிட்ட சொல்லிடுறது, நீங்கள் ஹத்னா செஞ்சால் தான் முஸ்லீம், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுன்னா ரெண்டாவது அந்த மாதிரி தான் அவன்கிட்ட சொல்கிறது. அதை பயந்தே கொஞ்சம் பேர் என்ன செய்யறது இல்லை, வானடாப்பா அப்படின்ட்டு வராமைக்கிறான். அவன்கிட்ட நீ இஸ்லாத்துக்கு வா, அதுக்கு புற உள்ள கடமை, நீ செய்யாட்டி முஸ்லீம் தான் அப்படின்னு சொல்கிறது இல்லை. அது லாசிம், நீ தொலாட்டியும் பரவாயில்ல, ஹத்னா கட்டாயம், அப்படி தான் நம்ம வச்சுக்கிறோம். ஆனால் அதை சுன்னத்தை நம்ம எப்படி சொல்லுவோம்? அப்போ அதை சுன்னத்தை அப்படி சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை. எந்த அடிப்படையில் அதை சுன்னத்தை நாங்கள் அப்படி என்னது விளங்கல. ஒரு வேளை இப்படி இருக்கலாம். ஹதீஸில் ஒன்று வர்றது சுனனுல் ஃபித்ரா, இயற்கை வழிமுறை அப்படின்னு ஒன்று இருக்குது. தாடி வளர்த்தல், மீசை கத்தரித்தல், அக்குள் முடி களைதல், நகம் வெட்டுதல், வாய் கொப்பளித்தல், இப்படி சில விஷயங்கள் என்னது இயற்கை வழிமுறை. அதை இஸ்லாம் என்ன செய்யுது, அங்கீகரிக்குது. அதில் ஹத்னா செய்கிறதும் வருது, இயற்கை வழிமுறை. ஒருவேளை அதில் ஃபித்ராவை எடுத்துட்டு அப்படி சுன்னத்துன்னு என்ன செஞ்சிருக்கலாம், சுன்னத்துல் ஃபித்ரா, சுன்னனுல் ஃபித்ரான்னு சொல்லாமல் சுன்னத் அப்படின்னு கூட என்ன செஞ்சிருக்கலாம், வந்திருக்கலாம். இதுதான் சுன்னா சம்பந்தமான ஒரு முழுமையான சொல்ல நினைச்ச விஷயம். பாரக்கல்லாஹு ஃபீக்.